என் பேர் அங்கமுத்து. இந்த படத்தில் காமெடி கடந்த வில்லத்தனமாக பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப கொடூரமாக ஒன்று டெத் ஆக்குவான். அதை நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணிடணும். ஏன்னா இருட்டாகிட்டு இருக்கு, நீ இது ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னாரு சார். அதே மாதிரி பிளட்டு ஊற்றி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லா படத்துலையும். அதுமாரி நடந்திருக்கு. சாருக்கே தெரியாமல் நான் வந்து வாயில் அந்த பிளட்டை அந்த இது ஊற்றிக்கிட்டு நான் என்ன பண்ணேன், டேக்கு அப்போ யாருக்கும் சொல்லலை. டப்புக்குன்னு படுத்துட்டு அவன் பையன் வந்து இப்படி ஹீரோ வந்து இப்படி காலை வச்சு இப்படி இழுப்பு போட்டு இப்படி திருப்பி போடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாயிலேருந்து நான் பிளட்டை கக்கினேன். அப்போ டைரக்டர் சார் பயந்துட்டார். என்ன ஏதோ இதாக அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி இப்படி பிரட்டி பார்க்கும்போது தான், சார் இல்லை சார் டேக்கு முடிஞ்சிருச்சு. அப்போவும் அவர் பேசுகிற வரைக்கும் நான் கம்முன்னு இருந்தேன். ஏன்னா டேக்கு முடியலையே இன்னமும் நினச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சவொடனே என்ன சொன்னேன், இது எப்படா பண்ண அப்படின்னாரு. என்ன சார் பண்ணுறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை விட இது வரைக்கும் நான் பண்ணி காமிச்சிட்டேன். எனக்கு எவ்வளோ தூரம் நடிக்க கொடுத்துட்டீங்க, என்கரேஜ் பண்ண கொடுத்து நல்லா நடிக்க வச்சுட்டீங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நான் இன்னும் பண்ணால் இன்னும் எனக்கு சந்தோஷமாக ஏதாவது பண்ணுவீங்க அப்படிங்கிற இன்னும் ஒரு எதிர்பார்ப்போட அந்த சீனை நான் பண்ணேன். இதே மாதிரி எல்லா படத்துலையும் இதேமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். காரணம் என்னென்னா அந்த படத்தில் வந்து அது தேவைன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க சார். இது எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் சொன்னோம்னா ஒவ்வொன்றும் வேறு மாதிரி பில்டப் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால நான் அதை வந்து ஒவ்வொருத்தரும் சைடில் நானும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நிற்க மாட்டேன் சார். அப்படியே இப்போ க்ரௌடு எப்படி நிற்குதோ அதேமாரி நான் ஓரம் கட்டிச்சா. ஏன்னா சட்டை இல்லாமல் இருக்கிறேன் நான். அது வந்து எனக்கு பிடிச்சது. நாங்கள் எங்கள் ஊர்லேயே எங்கேயாவது இப்போவும் சரி மெட்ராஸில் இருக்கிறேன்னு தான் சரி, எங்கே வந்தாலும் நான் சட்டை இல்லாமல் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். அது எல்லாத்துக்கும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். ஏன்னா எந்த வேலை செஞ்சாலும் ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் இதை பற்றி நான் நம்ப மாட்டேன், அதிகமாக யோசனை பண்ணுறதில்ல. நமக்கு அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கணுங்கிறதானே. அதனால் அதே மாதிரி ஓரமாக நின்றுட்டு இதுமாரிலாம் ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த விஷயம் நடந்தது சார். அப்புறம் சார் சொன்னார், உனக்கு ஒரு சாங் இருக்குன்னாரு. சார் என்ன சார் டான்ஸு எல்லாரும் தெரியாது, நீங்கள் சாங்ஸ் கொடுக்குறாங்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னார், இது எல்லாமே பண்ணிட்டேன், இதை நீ பண்ண மாட்டியாடா அப்படின்னாரு சார். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக எல்லோரும் சிரித்தாங்க. ஸோ அப்போது அது சிரித்தோடனே எனக்கு என்ன மைண்ட் இருந்துச்சு, அடுத்த பிளானிங் என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை இது சொல்லிட்டாங்களா, இதை நைட்டும் பார்க்கலாம் அப்படியே சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பேன் சார். இருக்கச்சே ஆனால் சாங்கு சார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சார். எதை செஞ்சாலும் நான் செய்வேங்கிற ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ளே இருக்குது. அதனால் அதை வெளிப்படுத்தினேன். அது கரெக்டாக ஆகி போச்சுன்ற